தமிழர், தமிழ்நாடு இதனுடைய சிறப்பு, இதனுடைய பெருமை, இதனுடைய வரலாறு உலகத்தில் வேறு எந்த இதுக்கும் கிடையாதுங்க. அதை சீரழித்தது இவங்க தாங்க. எப்படி சீரழித்தாங்க பாருங்கள். அந்த இடத்துல கொண்டாந்து கழுசடை ஈவே ராமசாமி கொண்டாந்து வச்சு என்ன தகுதி இருக்குது? இப்போ இங்கே இருக்க தமிழ்நாட்டில் இருக்கிற தெலுங்கர்கள்லாம் இவ்வளோ துணிச்சலாக பேசுகிறான்னா இவனுக்கு இந்த பேக்கிங் தான். இல்லைன்னா பேசுவானா? நீங்கள் ஆந்திராவில் போய் தமிழர்கள் பேச முடியுதா? கேரளாவில் ஒரு தொகுதியில் நிற்க முடியுதா? கர்நாடகத்தில் நிற்க முடியுதா? இங்கே நீ இருக்கிறது 6%. இல்லை, இப்போ நீங்கள் இந்த மாதிரி பேசுறது இன வெறி அரசியல் இல்லை, இன மீட்சி, இன வெறி அல்ல, இன உணர்வு. இப்போ ஸ்டாலின் இந்த பயன்படுத்துகிற சொற்கள் எல்லாம் ஒரு முதலமைச்சர் பயன்படுத்துவதற்குரிய சொற்களே கிடையாது. இது ஒரு நாளாந்தர பேச்சாளர்கள் பயன்படுத்தக்கூடிய சொற்கள். பெரியாரிய உணர்வாளர்கள் இருக்காங்களே, இவர்களுடைய மோசடிக்காரர்கள். அது திராவிட முன்னேற்ற கழகத்தை விட மோசடிக்காரர்கள். அவர்களெல்லாம் நம்பி பலன் கிடையாது. காங்கிரஸ் பாஜகவுக்கு ஏன் வாக்களிக்க கூடாது அப்படின்னு சொல்ல வர்றதுக்கு காரணம் கச்சத்தீவு உரிமை விட்டு கொடுத்ததுனால உள்பட அப்படின்னு ஒரு பட்டியல் வரும். இந்த கூட்டணியில் நீங்கள் கச்சத்தீவு மீட்பதற்கு அல்லது காவிரி நீர் பிரச்சனையில் இந்த தீர்ப்பு நடைமுறைக்கு வந்த பிறகு எந்த ஆண்டாவது அந்த தீர்ப்பில் சொல்லப்பட்டிருக்கிற தண்ணி நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கா? 26 ஏப்ரல் 23 கண்ணை மூடிக்கிட்டு விவசாய சின்னத்தில் வாக்களிப்பு தான் சிறந்தது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் தேர்தல் அறிக்கையோ, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தேர்தல் அறிக்கையோ கதாநாயகன் அல்ல, அது வில்லன். உண்மையான கதாநாயகன் விவசாயி தான். தொலையட்டும் ஸ்டாலின், வெல்லட்டும் தமிழர் இன ஓர்மை. தொலையட்டும் ஸ்டாலின், வெல்லட்டும் தமிழர் இன ஓர்மை. ஏன் தமிழ் தேசிய அரசியல் வரணும்? தமிழ் தேசிய அரசியல் ஏன் தேவை என்றால், இன்றைக்கு தமிழ் மொழிக்கு அது சுடுகாட்டில் இருக்கு. தமிழ் மொழி இன்றைக்கு இருப்பதென்றால் ஒரு மொழிக்கு இருக்கிற உள்ள ஆற்றலால் அது பிழைத்திருக்கு. இந்த மொழி பேசக்கூடிய மக்களால் அல்ல. இதை நல்லா நீங்க புரிஞ்சுவிடணும். இந்த மொழிக்கு இருக்கிற உள்ள ஆற்றலால் இந்த மொழி இன்னைக்கு வாழ்ந்துகிட்டு இருக்கு. இந்த மொழி பேசக்கூடிய மக்கள் அந்த ஆற்றல் இல்லை. அதான் பாவாணர் ரொம்ப அழகாக குறிப்பிடுவார். தமிழயர தான் தான் தமிழன், அவனை தமிழ் உயர தான் உயர்வான் தான். இந்த மொழியை நீங்க அரியணையில் ஏத்தினா இந்த மொழி பேசக்கூடிய நீங்கள் அரியணைக்கு வந்து விடுவீர்கள். நீங்க திராவிட இப்ப திமுக திராவிடம் தான் அதுக்கு மொழி விஷயத்துல ரொம்பவும் இதுவா இருக்குது. நாங்கள் தான் இந்த மொழிக்கானவர்கள், தமிழ் மீட்சிக்கானவர்கள், தமிழ் மொழிக்கானவர்கள் திரும்ப சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்போ அரியணையில் நம்ம உட்காரும் போது, தமிழ் அரியணையில் உட்காரும் போது எல்லாமே தமிழர் வந்துருவாங்க. இப்போ அந்த தமிழ் அரியணையில் அமர்வதற்கு சீமான் அரசியலுக்கு வரணுன்றது எப்படி பொருந்ததுன்னு சொல்லுவாங்க. சீமான் அரசியலுக்கு வந்தா தமிழ் மொழியில கல்வி கொடுப்போம், தமிழ் மொழியில நிர்வாகம் நடத்துவோம், தமிழ் மொழியில வழக்காடு நடத்துவோம், தமிழ் மொழியில நீங்க வழிபாடு நடத்தலாம். அப்ப தமிழை பயன்பாட்டு மொழியாக மாற்றுகின்ற பொழுது இயல்புலேயே தமிழனுக்கு அதிகாரம் வந்துடும். இன்னைக்கு தமிழ் மொழி வெளியே நிற்குது. சமஸ்கிருதமும் ஆங்கிலம் இந்தி இந்த 3 மொழியும் தமிழை 3 பக்கம் விட்டு குத்துது, குடையுது. இதெல்லாம் மீட்டெடுத்துவதற்கு இன்றைக்கு தமிழ் தேசிய அரசியலுடைய வலிமையை நாம் உறுதிப்படுத்த வேண்டிய தேவையில் இருக்கிறோம். இன்னைக்கு அப்போ தமிழ் தேசிய அரசியலுடைய வலிமைப்படுத்த நான் தேர்தலை புறக்கணிக்கக்கூடிய நானெல்லாம் சிந்தித்து தான் அந்த முடிவு எடுத்தேன். சிலர் கேட்டாங்க, என்ன நீங்களும் இந்த மாதிரி விட்டீங்களேன்னு. இது எங்களுக்கு மூலவர்களாக இருந்தவர்கள் புரட்சியாளர் லெனினும் தேர்தலை பங்கேற்றிருக்கிறார், தேர்தலை புறக்கணித்திருக்கிறார். மேதகு பிரபாகரன் அவர்களும் தேர்தலை பங்கேற்றிருக்கிறார், தேர்தலை புறக்கணித்திருக்கிறார். நான் இப்பொழுது தேர்தலில் பங்கேற்பது சரி என்று குறிப்பிடுகிறேன். அதிலும் 234 தொகுதியிலேயும் பிசிறு இல்லாமல் நாம் தமிழர் கட்சியை ஆதரிப்பது என்று முடிவு பண்ணியிருக்கிறோம். இதில் என்னுடைய பங்களிப்பு பட்டுக்கோட்டை தொகுதியில் இருக்கிற நாம் தமிழர் கட்சி வேட்பாளருக்கு காப்பு தொகையை கட்டுவதற்கு நான் ரூபாய் 5000 கொடுத்திருக்கிறேன். நான் அவரிடத்தில் அழைத்து இந்த நிதியை கொடுக்குற பொழுது நீங்கள் ஒரு 5000 கொடுத்திருக்கிறீர்கள், ஒரு ஆசிரியர் 5000 கொடுத்திருக்கார், இதை நான் காப்பு தொகை கட்டுவதற்கு பயன்படுத்திக் கொள்கிறேன் என்று சொன்னார். அந்த அடிப்படையில் இன்றைக்கு சென்னையில் 3 நாள் இந்த பிரச்சாரம் நோட்டீஸை கொடுத்து குளத்தூர்ல ஆரம்பிச்சேன். அந்த 10 தொகுதியிலையும் முடிச்சுட்டேன். அதுதான் இப்போ சென்னைக்குள்ளாக 3 நாள் 10 தொகுதிகளை நீங்கள் குளத்தூர்ல ஆரம்பிச்சு பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தீங்க. சொல்லிட்டு என்கிட்டயே அதை சொல்லியிருக்கீங்க. ஆமா, இப்போ அந்த தொகுதி முழுக்க இந்த துண்டு பிரச்சாரத்தை கொடுத்துருக்கேன், பேசியிருக்கேன். அங்கே களத்தில் என்ன மாதிரியான அனுபவம்? நல்ல அருமையான கேள்வி. ஒரு மகளிர் பேருந்து நிலையத்தில் வரும்பொழுது அவங்க ஒரு 10 பேருக்கு நோட்டீஸ் கொடுத்து சொன்னேன்,
30 வயசு இருக்கும். ம். அப்பா நீங்க சொல்றது சரிதான்ப்பா ம். அப்படின்னு. ஏம்மா அப்படி சொல்றேன்னு கேட்டேன். ம். அவர் கத்திக்கிட்டே இருக்காருப்பா, ம். அவருக்கு இந்த வாட்டி ஒரு முறை கொடுக்குறோம்ப்பா நாங்க ம். அப்படின்னு. நான் வந்து நேரில் ஒரு 300 பேரை பார்த்தேன் 3 நாளும். ஒரே ஒருவர் மட்டும்தான் மாற்றுக் கட்சிக்கு நாங்கள் வாக்களிப்பதா அவர் சொன்னார். 300 பேர்ல அந்த 300 பேர்ல ஒருவர். பேருந்து நிலையங்கள்ல போற வழியால அப்படியே பேருந்து பார்க்கறீங்க. நிலையம், இந்த பழுது நீக்கிற இடம், ம். உணவகம் ம். நான் பார்த்தது. மாணவர்கள் ம். மாணவர்கள் பார்த்தோன்னே எல்லாம் சிரிக்கிறாங்க, ம். இதுதான் செய்யணும் அப்படின்னு. ம். இப்போ நான் உங்கள் அலுவலகத்துக்கு வரும்பொழுது ஒரு ஆட்டோவில் வந்தேன். ம். அந்த ஆட்டோக்காரரும் சரின்னு சொல்கிறாரு. ஆனால் அவர் ஒரு நல்ல லாஜிக் வைக்கிறாரு. ஆட்டோக்கார் ஆமாம், ஆட்டோ தானி ஓட்டுநர். தானி ஓட்டுனர். அவர் என்ன சொன்னார், ஐயா சீமானுக்கு போட்டாக்க திமுக வந்துருவான் ஐயான்னு. ம். கவலையே படாதீங்க, ம். சீமானுக்கு போடுவதன் மூலமாக திமுக வராது, ம். தமிழ் தேசிய வாக்கு சதவீதம் உயரும். உயரும். நம்ம உயரும் போது ஒரு அரசியல் நிலைப்பாட்டு நம்ம வருவோம். ஆமாம், ஆ. நம்ம அன்னைக்கு தடுத்து நிறுத்த முடியும். ம். அதாவது மார்க்ஸ் குறிப்பிடுவார், ம். உங்கள் பகைவனை ம். நீங்கள் தப்பித்து செல்வதற்கும் திரும்பி செல்வதற்கும் அனுமதிக்காதீர்கள். ம். தப்பிக்கவோ திரும்பி செல்லவோ அந்த அளவுக்கு இந்த வாக்கு வங்கி வலிமை வந்துவிடும். ம். நாம் தமிழர் கட்சி பெறுகின்ற ஒவ்வொரு வாக்கும் ம். ஆரிய திராவிட அரசியலுக்கு ஆப்பு. ம். அப்போ தமிழ் தேசிய அரசியல் ஆளுமையை நிலைநிறுத்திக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு இது. ம். அதனால தான் தமிழ் தேசிய அரசியல் நாங்கள் பேசக்கூடியவர்கள் ம். சீமானை ஆதரிக்க வேண்டும். ம். சிலர் என்னிடத்தில் கேட்டார்கள், ம். நீங்களாம் ரொம்ப பண்பாடு அது இதெல்லாம் பார்ப்பீங்க, இப்போ சீமானை ஆதரிக்கிறீங்கன்னு. ம். இது எதிர்த்தாப்புல இருக்கிறது ஒரு கல்சடை. ம். அதுக்காக நான் சீமானை கல்சடைன்னு சொல்ல மாட்டேன். ம். இப்போ அவர் கேட்டார் உடனே சீமானை கல்சடை. நான் சீமானை கல்சடை என்று சொல்ல மாட்டேன். ம். ஆனால் எதிர்த்தாப்புல இருக்கிற இருவரும் கல்சடைகளாக இருக்கிறார்கள். ம். இந்த இந்த கல்சடைகளை எதிர்ப்பதற்கு சீமான் அவ்வப்பொழுது சில நேரம் வாய் தவறி ம். பேசி விடுகிறார். ம். அது குறை இருக்கலாம். ம். அந்த குறையை நீங்கள் காண வேண்டாம். ம். அது இயக்கவியல்லையே அப்படிப்பட்ட ஒரு குறைக்கு நம்ம அனுமதி உண்டு. ம். அந்த அடிப்படையில் நாம் சீமானை ஆதரிப்பது சரி ம். அப்படி என்று நாங்கள் ஓட்டு சதவீதம் உயரணும், சில இதில் வெற்றியும் வரணும். வரணும். என்னன்னா அடுத்த முறை வந்து இதன் தலைமையில ஒரு கூட்டணி உருவாகும் வாய்ப்பை நம்ம வந்து ஆமா, எடுத்துக்கலாம் கையில. ஆமா. இந்த தேர்தலில் இப்ப நீ யாரு ஆட்சிக்கு வந்தாலும் ம். தமிழ் தேசியர்களுடைய வாக்கு வங்கி உயர்கின்ற பொழுது ம். அவர்கள் இஷ்டத்துக்கு இனி நடத்த முடியாது. ம். இப்ப நாங்க ஒரு இதில் ஜெயிச்சிருக்கோம். ம். இப்ப கடற்கரையில பேனா வைக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் ஸ்டாலின் அறிவிப்பு விட்டாரு. ம். அந்த கருத்து கேட்பு கூட்டத்துக்கு நான் சென்னைக்கு வந்திருந்தேன். ம். நான்லாம் கடுமையாக ஏற்று பேச சீமானும் வந்திருந்தாரு. ம். ஏற்று பேச பெரிய தகராறு. ஆமா, அங்கே கலைவாணர் ஆமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா, நான் இப்போ தடுத்து நிறுத்திருக்கோமா இல்லையா? ம். இது போல இது இப்போ இது நம்ம கொஞ்சம் இதா இருக்கு இல்லையே. தமிழ் தேசிய இந்த ஓட்டு அரசியல் சதவீதம் உயர உயர நமக்கான தீங்கை தடுத்து நிறுத்த முடியும்னு சொல்ல வரேன். கட்டாயம் நிறுத்த முடியும். ம். எது பணிமா ம். இங்கு இருக்கிற தமிழர்கள் ஒன்றாவது எங்கோ மறைந்தார்கள் நம் பகைகள் என்று பாவேந்தர் பாரதிதாசன் குறிப்பிடுகிறாரு. ம். அந்த வலிமையை உருவாக்குவதற்காக தான் நாம் தமிழர் கட்சியை இப்போ ஆதரிக்க வேணுங்கிறோம். ம். ஒவ்வொரு தமிழர்களும் ம். ஒவ்வொரு தமிழச்சியும் ம். சூடு சுரணை உள்ளவர்கள் சூடு சுரணையை உருவாக்கி கொண்டு ம். நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிப்பது கடமை என்று நினைக்க வேண்டும். ம். சூடு சொரணை தான் திராவிடம் வந்து வளர்த்தெடுத்த விதம் உங்களுக்கு தெரியுங்க. தெரியும். வருஷம் நீங்க பார்த்துட்டீங்க. நாங்க இப்ப நம்ம போன்றவர்கள் எப்படி சூடு சொரணை எப்படி வரணும் இப்போ இவன் எப்படி வரும்னு நல்லா கேட்டீங்க. ம். தினமணி பத்திரிகையில இந்த பத்திரிகையில எல்லாம் போடுறான். என்ன போடுறான்னா, ம். பெரிய கூட்டணிக்கு திமுக கூட்டம், அதுல உதயநிதியையும் ஸ்டாலினையும் தான் போடுறான். ம். நம்ம தமிழருக்கு சூடு சொரணை வரணும். ஏன்டா இவங்க தான் உழைச்சவங்கள, நீங்க அறிவுபூர்வமா சிந்திக்கிற ஒருத்தருக்கு நம்ம இது பண்ணுவோம். எதுவுமே தெரியாது ஒரு முட்டாள். உதயநிதி ஸ்டாலினுக்கு என்ன தெரியும்? காவிரி நீர் பிரச்சனை பத்தி என்ன தெரியும்? இவர் சொல்ல அவுட் ஆஃப் கண்ட்ரோல்னு மு.க. ஸ்டாலின் முட்டாள் ஸ்டாலின் சொல்றாரு. தமிழ்நாட்டு உரிமை மறுக்கப்பட்ட பொழுது நீ என்ன அரசியல் போராட்டம் நடத்தின, நீ என்ன சட்ட போராட்டம் நடத்தின? அவங்க அப்பாவையும் சேர்த்து கேள்வி கேட்குறீங்க. அவரு கூட பரவாயில்ல, கருணாநிதி கூட பரவாயில்லைன்றதான் நாங்க குரல் எழுப்பினார். சில இதுக்கு பண்ணுவார். அவர் வந்து கொஞ்சம் பயப்படக்கூடியவர். ஏன்னா கொஞ்சம் விவரம் தெரியும். இப்போ முட்டாளா இருக்கிறதுனால நம்ம பயப்படவே தெரியல. முட்டாளும் மூர்க்கனும் கொண்டது விடான்னு சொல்லி ஒரு பழமொழி இருக்கு இல்லையா? முட்டாளும் மூர்க்கனும் கொண்டது விடான். ஸ்டாலினுக்கு 100% பொருந்தது. அதனால நீங்க இவருக்கு அந்த இது புரியல. நீங்க அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தமிழ்நாடு என்றால் நீங்கள் என்ன அரசியல் போராட்டம் நடத்துனீங்க? நீங்கள் என்ன சட்ட போராட்டம் நடத்துனீங்க? அதுதான் இப்ப நாங்க சொல்லிட்டு இருக்கிறோம். இந்த போராட்டம் தான் இப்ப நடக்க போகுது. நான் ஒரு உதாரணம் சொல்றேன் கேளுங்க. காவிரி நீர் பிரச்சனையில உச்ச நீதிமன்ற தீர்ப்பை கெசட்ல வெளியிட மறுத்தது.
மத்திய அரசு, ம். மன்மோகன் சிங் தலைமையிலான மத்திய அரசு. ம். இப்போ தமிழ்நாட்டில் நாம வந்து தண்ணி விடுங்கன்னு கேட்டுக்கிட்டு இருந்தோம். ம். அவங்க தண்ணி விட மறுத்தாங்க. திமுக காங்கிரஸுக்கு அணுக்கமா இருக்குது. ஆமா, ம். தண்ணி விட மறுத்தாங்க. ம். ஜெயலலிதா அந்த அம்மாவுடைய துணிச்சலை நான் சார் இதில் பாராட்டுவேன். ம். அந்த அம்மா என்ன பண்ணுது, சட்ட போராட்டம் நடத்துனுச்சு. ம். ஏப்பா நீ ஸ்டாலின், உனக்கு அறிவு இருக்குல்ல, ம். நீ வந்து இப்போ சட்ட போராட்டம் நடத்தலாம்ல. ம். எனக்கு கல்வி நிதி மறுக்கப்பட்டிருக்கு, ம். ஜிஎஸ்டி மறுக்கப்பட்டிருக்கு, ம். 100 நாள் நிதி மறுக்கப்பட்டிருக்கு. ம். இந்த அப்புறம் இன்னொரு எவ்வளவு புழுகுறாங்க பாருங்க இவங்க. ம். இந்த நிதியெல்லாம் வராததுனால தான் 10 லட்சம் கோடி ரூபா கடன் வாங்கிட்டேங்கிறேன். ம். வர வேண்டியது 10,000 கோடி என்னமோ தான். ம். இப்போ நீங்க வாங்கிருக்கு 5 லட்சம் கோடி. ம். அதாவது முட்டாள்தனத்தில் முதன்மையான முட்டாள்தனம். ம். இப்போ இதெல்லாம் கம்யூனிஸ்டுகள் பேசணும், எங்களை மாதிரி போன்றவர்கள் பேசணும். ம். பேசுறதுக்கு அது அதுதான் இங்க ஒரு பெரிய சிக்கலா இருக்கு. கம்யூனிஸ்டுகள் இதெல்லாம் பேசணும்னு ஏன் சொல்றோம் நம்ம? ஏன் சொல்றோம்னா, உலகத்திலேயே வந்து மாந்த இனத்தை பற்றி ம். அதுதான் நம்ம எல்லாம் உலகத்தில் சொல்லுவாங்க, மார்க்ஸுக்கு முந்தைய வரலாறு, ம். மார்க்ஸுக்கு பிந்தைய வரலாறு என்று. ம். மார்க்ஸ் வந்து இன்னும் உலகத்தை அப்படி ஒரு திரும்பி பார்க்குறார். ம். ஏடறிந்த வரலாறு நமக்கு 7000 வருஷம் தான் இருக்கு. ம். இன்றிலிருந்து 7000 வருஷம் தான் இருக்கு. ம். ஏடறிந்த வரலாறுகள் அனைத்தும் வர்க்க போராட்டங்களின் வரலாறு என்ற முடிவுக்கு மார்க்ஸ் வர்றாரு. ம். அப்ப மார்க்ஸ் அவருடைய அந்த இதுவானது, ம். இந்த மாந்த நேயர்கள் துன்பத்தில், துயரத்தில், அடக்குமுறையில், ஒடுக்குமுறையில் இருக்கிறார்கள். ம். உடைமைகள் ஒரு சார் பக்கம் போய் சேருவதனால தான் ம். இந்த துன்பம் துயரத்துக்கு காரணம். ம். அவர் சமூகத்தை ஆய்வு பண்றாரு. புராதான பொது உடைமை சமூகம், ம். ஆதி நில உடைமை சமூகம், ம். நிலப்பிரபுத்துவம், முதலாளித்துவம், அதிலிருந்து சோசலிசத்திலிருந்து கம்யூனிசத்துக்கு மாறும் அப்படிங்கிற அந்த சமூக அறிவியலிலிருந்து அவர் அந்த முடிவு பெறாரு. அதனால தான் நம்ம அவரை சொல்றோம். ஆனால் அந்த அடிப்படை நீங்க சொல்லக்கூடிய மார்க்ஸ், ம். லெனின் இதெல்லாம் வந்து இப்போ சீமானுக்கு பொருந்துமா? மேற்கோள் காட்டுறப்ப அதை நம்ம பேசிட்டு இருக்கிறோம், இல்லை சரியா இருக்குங்களா? சரியா இருக்கும். ம். இன்னமும் அவரை இதில் வந்து அவர் இதில் இன்னும் பயிற்சி எடுக்க வேண்டிய தேவை இருக்கு. ம். அவர் மார்க்சியத்தை இன்னும் கற்க வேண்டிய தேவை இருக்கு. ம். நான் அடிக்கடி குறிப்பிடுவது உண்டு, ம். உலகத்திலேயே அறிவின் உச்சம் தொல்காப்பியம், திருக்குறள், மார்க்சியம் தான். ம். உலகத்திலேயே வீரத்தின் உச்சம் ராஜேந்திர சோழன், ராசராச சோழன், பிரபாகரன் தான். ம். அது அமெரிக்காவும் இல்லை, பிரான்ஸும் கிடையாது. ம். நம்ம ஆளுக்கு ஈடாக யாரும் எதுவும் பண்ண முடியாது. ம். உலகத்திலேயே நம்ம ஆண்ட இனம். ம். அந்த நம்ம ரத்தத்தில் அந்த இது இருக்கு. ம். அதனால தான் மணியரசன் நாங்கள்லாம் பேசுறது இல்லை, நீங்கள் பார்த்தாலே தெரியும், எங்கள் பேச்சிலே அந்த உயிர் இருக்கும். ம். ஏன்னா இந்த இனம் வந்து அவ்வளோ பெரிய இனங்க. ம். இந்த இனத்துக்கு யார் யாரோ வந்து தலைமை ஆகிட்டு போயிட்டாங்க. இல்லை, இப்போ இந்த இனத்தை வந்து திராவிடம் வந்து கிட்டத்தட்ட இருக்கும் ஒரு 60-70 ஆண்டு 62 வருஷமா ஆடுறாங்க. 67 அவங்க தான். முன்னாடி 49ல இருந்து அவங்க மக்கள் மத்தியில் இருக்கிறாங்க. ஒரு கட்டத்துல 60 கிட்ட வந்து 67 இப்போ 60 வருஷமா ஆடுறாங்க. பெரும் பாய்ச்சலா வந்து இப்போ 67ல இருந்து ஆண்டுகிட்டு இதுல வந்துட்டு இருக்கு திராவிடம். ஆமா. correct. தமிழர்களை அது வந்து சீரழிச்சதா, வளர்த்துட்டதா? ஆரியம் தமிழர்களை ம். சீரழித்தது தான் கூடுதல். ம். சிறப்பாக்குறது கொஞ்சம் தான். ம். அண்ணாதுரை சீரழிச்சு அண்ணாதுரையுடைய பங்களிப்பு இதில் கொஞ்சம் குறிப்பிடணும். ம். ஏன்னா அவர் வந்து தமிழ் சிலப்பதிகாரம், ம். ராசராச சோழன் பேசினார், கொஞ்சம் பேசினார். பேசினார். அது வந்து அதான், ஆனால் ஊன்றி பேசல. இல்ல, அந்த காலகட்டத்தில் பெரியாருக்கு போட்டியாக தமிழ் மக்களை கவர வேண்டும் என்பதற்காக இளைஞர்கள்ட்ட அது பேசினாக்கா இளைஞர்கள்லாம் வருவாங்கன்றதுக்காக அது அண்ணா பேசினார். பேசினார். ஆமா, அதை ஒட்டி பிறகு பெரியாரும் வந்தாருன்னு நாங்க படிச்சிருக்கிறோம். இவரும் அதை மாதிரி இந்தியர் போராட்டத்தில் அண்ணாதுரை வந்து மாணவர்களை காட்டி கொடுத்து விட்டு போய்விட்டார். அது அவன் கடைசியா அதை வந்து சொல்லிட்டாரு, காட்டி கொடுத்துட்டு போயிட்டாரு. அதுல 2 பேர் எனக்கு நண்பர்கள், ஒருவர் இறந்து விட்டார், இன்னொரு உயிரோடு இருக்கிறார். ம். அண்ணாதுரை அவர்கள் கேட்டதா என்கிட்ட சொன்னது. தோழர் எல் கணேசன் ஒரத்தநாடு, எங்க ஊருக்கு பக்கத்து ஊருக்காரு தான். ஆமா, ஒரு மூத்த அவர் சொன்னாரு, ம். நீ எனக்கு தலைவனாய் இருக்கிறாய், இல்லை என்றால் உன்னை சுட்டுக் கொள்வேன் என்று சொன்னார் எல் கணேசன். ம். யாரு மாணவர் போராட்டத்துக்கு எங்களுக்கு சந்தேகம் இல்லை. ஆமா. இன்னொருவர் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தில் தீர்மானக்குழு உறுப்பினராக இருக்கிற புலவர் முருகேசன் திருச்சி, அவர் எனக்கு மிகப்பெரிய நெருங்கிய நண்பர். ம். அவர் வந்து அண்ணாதுரையை நீ ஒரு பேடி என்று கடிதம் எழுதினவர். ம். இன்னும் உயிரோடு இருக்கிறார். ம். நாங்கள்லாம் பொய்யெல்லாம் சொல்ல மாட்டோம், எங்களுக்கு பொய் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. கடிதம் அந்த காலகட்டத்தில் அவர் இளைஞர்களாக அந்த 65 இந்தியர் போராட்டத்தில் அண்ணாதுரை எடுத்த நிலைப்பாட்டை விமர்சனம் பண்ணி புலவர் முருகேசன் அண்ணாதுரைக்கே தபால் எழுதினவர். ம். அப்போ அண்ணா அதுக்கெல்லாம் அந்த வீச்சில் அவர் அண்ணாதுரையுடைய பேச்சால் மயங்கி இது பண்ணாங்களே தவிர அதனுடைய அந்த மொழியை வந்து மேலே கொண்டு வர முடியல. அதுதான் இந்த இடத்துல கேள்வியா இருக்கு. அதை எப்படி சீமான் வந்து இந்த மொழியை மேலே கொண்டுட்டு வருவாங்க? இப்போ நாங்கள்லாம் வலியுறுத்துறோம், இன்னமும் இந்த மொழி பற்றி
இதெல்லாம் நீங்க வந்து இன்னும் கூடுதலா பண்ண வேண்டியது இருக்கு. இல்ல அவரும் பேசிக்கிட்டே இருக்கிறாரு. பேசிக்கிட்டே இருக்கு. நான் ஒரு வலுவா இப்ப சமீபத்தில் கிடைத்த அதை சாத்தியமாக்க முடியுமா? முடியும். உலகத்தில் பல நாடுகள் சாத்தியமாக்கியிருக்கு. பங்களாதேஷ் சாத்தியமாக்கியிருக்கு. நீங்க பேசக்கூடிய சீமான் சாத்தியப்படுத்துவாரா? சீமான் சாத்தியப்படுத்துவார். சீமான் வந்து நாங்கெல்லாம் சொல்லுவோம். சீமான் இடத்தில் நாங்கள் சொல்லுவோம். இப்போ உங்களுக்கு ஒரு உதாரணத்தையே நான் சொல்கிறேன். இப்போ சமீபத்தில் உலக அளவில் மகிழ்ச்சியாக இருக்கிற நாடு என்னென்ன நாடுன்னு எடுக்கிறாங்க. அதில் இந்தியாவுக்கு 100க்கு மேலே வருது. மொத்த நாடு 193 தான். முதல் 10 நாடு தாய்மொழியில் கற்றதுனால் அவர் அந்த நாடு மகிழ்ச்சியாக இருக்குன்னு சொல்லுகிறது. தாய்மொழியில தான் அங்கே எல்லாமே தாய்மொழி தான். ஆமாம். அப்போ தாய்மொழி கல்வியினுடைய அவசியம் நாங்கள் சீமான்ட்ட சொல்லுவோம். நாங்கள்லாம் தொடர் தாய்மொழிக்கு முதன்மை கொடுங்க. ஆரம்ப பள்ளி முதல் ஆய்வு பள்ளி வரை தான் தமிழ். அதுதான் பேசிட்டு இருக்காரு. இன்னமும் நாங்கள் அதற்கு கூடுதல் அழுத்தம் கொடுத்து நீங்கள் இதெல்லாம் செய்யணும். இல்ல அதெல்லாம் பேசுறாருங்க. தமிழ் பல்கலைக்கழகத்தை உலகத்திலே ஒரு சிறந்த பல்கலைக்கழகமா மாற்றணும். அது இப்போ திமுக ஆட்சியில் சீரழிந்து போயிருக்கு. தோழர் நீங்க ஒரு விஷயத்த புரிஞ்சுங்க தோழர். ஒரு நாட்டில் இந்த 3 துறை நான் சொல்லக்கூடிய இந்த 3 துறை சிறப்பாக இருந்தால் பாக்கி எந்த துறை சீரழிந்து போனாலும் அந்த நாடு கெட்டு போகாது. அதில் முதன்மையானது கல்வித்துறை, 2வது மருத்துவத்துறை, 3வது நீதித்துறை. இன்றைக்கு 3 தமிழ்நாட்டில் எப்படி இருக்கு? தமிழ்நாட்டினுடைய கல்வி மந்திரியும் உயர்கல்வி மந்திரியும் எப்படிப்பட்டவங்க? சீரழிச்சு வச்சிருக்காங்க. மருத்துவ மா சுப்பிரமணியத்தை கேட்க வேண்டியதில்லை. அந்த சீரழிப்பை திராவிடம் செய்திருக்கிறத நீங்க 3 முக்கியம்னு சொல்லுவீங்க. அந்த 3 சீரழிப்பை அதுல இருந்து மொழி இனம் மீள்வது சிரமம்னு சொல்ல வரீங்க. அதை வந்து மீட்பதற்காக சீமான் சரியான நபர்களா? கட்டாயம் செய்வார். எங்களால் முடியாது. எங்களால் தான் முடியாது. நாம் தமிழர் கட்சியால தான், இந்த தமிழ் தேசியத்தால தான் முடியும். தமிழ் தேசிய அரசியலால தான் முடியும். கட்டாயம் முடியாது. இதுக்கு ஏன்னா ஒரு அரசு எந்திரம் இருக்கு. இன்றைக்கு வளர்ந்திருக்கிற தொழில்நுட்பத்தில் ஒரு ஒன்றிலிருந்து ஒன்றுக்கு மாறுவது மிக எளிதானது. ஒன்றும் பெரிய கடினமெல்லாம் பட வேண்டியதில்லை. அதற்கான ஆட்கள் நம்மகிட்ட இருக்கிறாங்க. அதனால் நம்ம இதெல்லாம் சாத்தியம். இது மருத்துவம் வந்து தமிழில் படிக்கலாம், நீதி தமிழில் சொல்லலாம். நீ இவர் வீராதி வீரர் நம்ம முட்டாள் ஸ்டாலின் இருக்கார, நீதி தமிழ்நாடு உயர்நீதிமன்றம் பேர் மாற்ற முடியுதா? அவுட் ஆஃப் கண்ட்ரோல். என்ன அவுட் ஆஃப் கண்ட்ரோல்? சிரிக்கிற மாதிரி இருக்கு. 18 வருஷம் அவங்க வந்து கிட்டத்தட்ட 15 ஆண்டுகள் நேரடியாக மத்திய அரசு கூட கூட்டணி இருந்தாங்களே. 3 ஆண்டுகள் இருந்தாங்க. ஏதாவது பண்ணீங்களா? ஆட்சி மொழி தமிழை ஒன்று ஆக்கணும்னு சொல்லி நீங்கெல்லாம் சட்டவரி போராட்டம்லாம் நடத்தினாங்களே. 17 வருஷம் இருந்தாங்களே. பண்ணாங்களே. வளங்குளிக்கும் இலாக்காவை கேட்டு வாங்கி பணம் பண்ணீங்கல்ல திமுக. ஆனா இனத்துக்கும் மொழிக்குன்னு எந்த இதுவுமே செய்யலை. இந்த இனத்தின் ஏங்க தமிழர் தமிழ்நாடு இதனுடைய சிறப்பு, இதனுடைய பெருமை, இதனுடைய வரலாறு உலகத்தில் வேற எந்த இதுக்கும் கிடையாதுங்க. அதை வந்து சீரழிச்சது இவங்க தாங்க. எப்படி சீரழிச்சாங்க பாருங்க. அந்த இடத்துல கொண்டாந்து கழுசடை ஈவே ராமசாமி கொண்டாந்து வச்சு ஒரு உண்மையான வீரனுக்கு போட்டியா ஒரு கோடையை நடத்த முடியாது. ராசராச சோழனுக்கும் ராஜேந்திர சோழனுக்கும் போட்டியா நீ ஈவே ராமசாமியை கொண்டாந்து வைக்க முடியுமா? விஜயநகர பேரரசை நீ கொண்டாந்து வைக்க முடியுமா? என்ன தகுதி இருக்கு? இப்ப இங்க இருக்க தமிழ்நாட்டில் இருக்கிற தெலுங்கர்கள்லாம் இவ்வளவு துணிச்சலா பேசுறான்னா இவனுக்கு இந்த பேக்கிங் தான். இல்லைன்னா பேசுவானா? நீங்க ஆந்திராவில் போய் தமிழர்கள் பேச முடியுதா? கேரளாவில் ஒரு தொகுதியில் நிற்க முடியுதா? கர்நாடகத்தில் நிற்க முடியுதா? இங்க நீ இருக்கிறது 6%. இல்ல இப்ப நீங்க இந்த மாதிரி பேசுறது வந்து இன வெறி அரசியல் இல்ல, இன மீட்சி, இன வெறி அல்ல, இன உணர்வு. எந்த உலகத்துல எந்த நாட்டுல ஒரு தேசிய இனத்தை இன்னொரு தேசியம் ஆண்டுகிட்டு இருக்கு? இந்தியாவில் அது மாதிரி உதாரணம் இருக்கா? என்ன உனக்கு என்ன தகுதி இருக்கு? இந்த இனத்தின்பால் இந்த மொழியின்பால் பற்று இருக்கா? இந்த இனத்தின்பால் பற்று இருந்தா ஈழத்தில் எப்படி நடந்திருக்குமா? சந்தன கட்டை தான் 20 பேரை சுட்டு கொண்டாங்கள. என்னுடைய திமுகவுக்கு என்ன அதுல பெரிய 5 வருஷமா அதை பத்தி எதுவும் பேசவே இல்லை. ஏன் அவங்க பேசுறாங்க? கேட்கவும் இல்லை. நீங்க இவருடைய இந்த துரோக அரசியல் இதெல்லாம் பேசணும்னா நிறைய இருக்கு. இந்த இருங்க, நீங்க எரிஞ்சூர் கோபாலகிருஷ்ணன் நாயுடு வந்து 44 பேரை தீ வைத்து கொளுத்தினாரு. அவங்களுக்கு பென்ஷனும் எதுவுமே கொடுக்கல. ஆனா வன்னியர்கள் இடஒதுக்கீடு கேட்டு போராடினாங்க. அவங்களுக்கு பென்ஷன் நீங்க கொடுங்க, சரி நாங்க சரிங்கிறோம். மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர்கள் திமுக ஆட்சியில ஏரியில் வந்து செத்தாங்க. அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கொடுக்குறது சரி. ஆனா வெண்மணி தியாகிகள் அதை விட கூடுதல் பண்ணாங்கல்ல. கம்யூனிஸ்ட் கட்சி 2 பேர் கேட்டு வாங்க முடியுதா? ஏன்னா ஓட்டு அரசியல் ஒட்டுமொத்தமா அந்த சமூகம் ஓட்டு போட்டுருது, அதனால நாங்க கொடுக்குறோம். அங்க
அதனால தான் அங்கே கம்யூனிஸ்டுகள் நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க? அதான் போடுவீங்களா? இது கேட்டு பெறுவதற்குரிய தகுதி இல்லைன்னா இவங்கள்ட்ட அந்த ஆண்மை இல்லை. நீங்கள் ஒன்று நான் பெருமைக்காக சொல்லலை. கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு அந்த செயலாளர்கள் அவர்களுக்கு நான் ஒரு 10 நாளைக்கு வயசு கொடுக்குறேன். ஸ்டாலினை வீட்டுக்கு வர சொல்லுவாங்க. சமூகம் வந்து எங்களை வந்து எங்கள் கட்சி அலுவலகத்தில் வந்து பாருங்க. வீரபாண்டியன்னு சொல்லுவார், தோழர் எங்கள் கட்சி அலுவலகத்தில் உங்கள் கமிட்டியை வர சொல்லுங்க, பேசணும். இந்த துணிச்சல் உங்களுக்கு வரணும்ல, கம்யூனிஸ்டுகளுக்கு வரணும்ல. அவங்க கிட்ட வந்து அந்த இடத்துல அவங்க ஆமா பேச்சுவார்த்தை அதானே பேசணும். இவங்க தான் அங்கே போயிட்டு இருக்கு. இவங்க தான் போய் அங்கே எப்படி நடத்துகிறாங்க அவங்க. நான் இப்போ இந்த என்னுடைய அந்த உரையை நிறைவு செய்கிற பொழுது ஒரு சித்தாந்தத்தை நான் சொல்லி தான் நிறைவு செய்ய போகிறேன். இப்போ ஸ்டாலின் இந்த பயன்படுத்துகிற சொற்கள் எல்லாம் ஒரு முதலமைச்சர் பயன்படுத்துவதற்குரிய சொற்களே கிடையாது. இது ஒரு நாளாந்தர பேச்சாளர்கள் பயன்படுத்தக்கூடிய சொற்கள். முதல்ல அதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். தமிழர் அறம் சார்பில் நான் வன்மையாக கண்டிக்கிறேன். சமீபமாக ஒரு பிரச்சாரம் பண்ணிட்டு ஆமாம், அது அசிங்கம், என்ன சொல்கிறார், அசிங்கம், சொரணை, தரம் பற்றி ஸ்டாலின் பேசலாமா? சரி, நான் உங்ககிட்ட கேள்வி கேட்குறேன். 67லேருந்து இது வரைக்கும் திமுக எப்போ கொள்கையை சொல்லி ஓட்டு கேட்டிருக்கு? உங்களுக்கு தெரியாதது எனக்கு இப்படி தானே பேசி அரசியல் களத்தை வந்து காலை பார்க்கறதும் இருந்ததும் காலில் விழுந்ததும் இப்படியாக இந்த ஆபாச வார்த்தைகளை தானே சொல்லாடல் ஓடிக்கிட்டு இருக்கும். அதுதானே அவங்க கொள்கையாக இது வரைக்கும் பிரச்சாரம். அவங்களுடைய கொள்கை ஏமாற்றுவது. இது ஒரு தந்திர வித்தி. அதாவது என்னென்னா, இப்போ அவங்க வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிற சமூக ஊடகங்கள், பத்திரிகைகள் அத்தனையும் அவர்கள் விலை கொடுத்து வாங்கி வச்சுருக்கிறாங்க. அவங்க அதை பேசி அதை இது பண்ணுவோம், ஒரு கருத்தை உருவாக்கி அதை நிலைநிறுத்துவதில் அவங்க வல்லவர்கள். ஆனால் என்னை போன்ற ஆள்கிட்ட முடியாது. நான் இந்த அண்ணா அறிவாலயம் அடிமைகளெல்லாம் கூப்பிட்றேன், வா உட்காந்து பேசுவோம். பொது மேடையில் பேசுவோமா, சமூக வலைதளங்களில் பேசுவோமா? இல்லை, அது அண்ணா அறிவாலய அடிமைகள்னு யாரை சொல்ல வரீங்க சொல்லுங்க. அந்த இதில் பேசுகிறவங்க அத்தனை பேருமே அடிமைகள் தான். நாங்கள் பின்பற்றக்கூடிய ஒரு நடைமுறைக்கு அவர்கள் பேரை சொல்வது குறைவாக இருக்குது. அதனால் நாங்கள் சொல்கிறோம், நாங்கள் சில இதில் ஒரு பண்பாடு இதெல்லாம் ஒரு காலகட்டத்தில் தமிழ் தேசிய தளத்தில் அவரும் தீவிரமாக பேசிட்டு நீங்கள் சொல்ல வரீங்க. ஆமாம், சிவபெருமாண்டியெல்லாம் நினைச்சா தோழ ரொம்ப வேதனையாக இருக்குது தோழர். சிவபெருமாண்டியெல்லாம் நாங்கள்லாம் அவர் அவ்வளோ உயர்வான தலைவராக வருவார்னு நினச்சிருந்தோம். அவன் மரியாதையெல்லாம் இன்றைக்கி என்னாச்சு? அவரை வந்து இந்த சமூக நீதிக்காக ஒரு கமிட்டி போட்டிருக்காங்க. ஸ்டாலின் பண்ணியிருக்க இன்னொரு வேடிக்கை இல்லை, அவர் இப்போ சுப்பிரமணியனை நீங்கள் விமர்சனம் பண்ணுறீங்க. அவர்கிட்ட ஒரு நேர்காணலில் அந்த கேள்வியை வைக்கிறேன், ஏன் நீங்கள் வந்தீங்க தமிழ் தேசிய தளத்தில் இருந்துன்னு. அப்போ நெடுமாறன் அவர்களுக்கு அதிமுக சார்பு நிலை என்று வந்தபோது எனக்கு திமுக தலைவர் கருணாநிதி தான் என்று நான் வந்தேன் அப்படின்னு சரியான பதில் பதிவு செய்கிறார். ஒரு தமிழ் தேசியவாதி ஒரு அரசியல் கட்சி சார்பு நிலையில் தான் நானும் முட்டாள்தனமானது இல்லையா? நீ கொண்ட கொள்கையில் தான் உறுதியாக இருக்கணுமே தவிர இந்த கருத்து எவ்வளவு வலிமையானது. கொள்கை அங்கே இல்லைன்றீங்க. ஆமாம், கொள்கை இருந்தால் எப்படி அங்கே போய் சேருவார்? கருணாநிதியை அதிகப்படியாக விமர்சனம் பண்ணவர் சுவீரபாண்டியன். ஆமாம், அவர் எப்படி அங்கே போய் சேர்ந்திருக்கோம் அடிக்கடி. நீங்கள் 102 தமிழறிஞர்கள் உண்ணாவிரதம் இருந்தாங்களே, கருணாநிதியினுடைய துரோகத்தனத்துக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். அதில் சிலம்பொலி செல்லப்பன் தலைமை ஏற்பதாக தான் அந்த போராட்டம் அறிவித்தாங்க. அந்த போராட்டத்தில் தொடக்கம் முதல் இறுதி வரையில் கலந்து கொண்டவர்களில் பட்டுக்கோட்டையில் நாங்கள் 4 பேர். அதில் அந்த போராட்டத்தில் நான்லாம் இப்போ பணியில் இருந்ததுனாலையும் ஏற்கனவே விடுதலை புலிகள் பற்றி என் மீது ஒரு வழக்கு இருந்தது. அதனால அதில் ஒரு வழக்கு. ஆமாம், என் மீது ஏகப்பட்ட வழக்கு. அந்த வழக்கு இருந்ததுனால இந்த போராட்டத்தில் நம்ம நேரடியாக கலந்துக்க முடியல. அதனால நாங்கள் இருந்தோம். அங்கே வந்து அப்போ அந்த வழக்கறிஞர் பிரகாசம், ரவி, தங்க அன்புவள்ளி, அவங்கெல்லாம் வந்து அந்த 102 தமிழறிஞர்களில் ஒரு ஆள். அப்போ வந்து சிவவீரபாண்டியன் தான் பட்டுக்கோட்டைக்கு அரசு இந்த மொழியை பற்றி பாடம் எடுக்க வர்றாரு. அவர் உள்ள திணறாரு. அப்புறம் நான் தான் சொன்னேன், தோழர் நீங்கள் இந்த கோரிக்கை எதுக்காகன்னு சொல்லி அதை முதல்ல வரீங்க, அந்த கருத்தை எல்லாரும் செழிவுபடுத்தணும்னு சொல்லி சொன்னேன். சரின்னு சொன்னார். அப்புறம் உண்ணாவிரதம் இருந்தோம், ஆர்ப்பாட்டம் நடத்தினோம். இறுதியாக வந்து 102 தமிழர்கள் வள்ளுவர் கூட்டத்தில் முதல் நாள் இரவே நான் வந்துட்டேன். அந்த கூட்டத்தில் கூடியிருந்த மக்களை பார்த்தா எனக்கெல்லாம் தலைகால தெரியலன்னு சொல்லுவோம்ல, நாங்கள்லாம் கொஞ்சம் நிதானமாக இருக்காத, எனக்கெல்லாம் அன்றைக்கி நிதானம் இழந்துட்டேன். தமிழ் ஜெயிச்சிருச்சு அப்படின்று இருமாப்பு வந்து விட்டது. அந்த இருமாப்புக்கு எப்படி துரோகம் செய்தார் கருணாநிதி? என்ன துரோகம் செய்தார்னா, போராட்டத்துக்கு தலைமை ஏற்கக்கூடாதுன்னு சிலம்பொலி செல்லப்படும் மிரட்டி பணியை வச்சு ஓடிட்டான் அந்த ஆள். நான் கூட அவரை வந்து ஒரு முறை சென்னையில் ஆனார்வுனா படத்திருப்பலாவுக்கு வந்திருந்தார். ஆமாம், நான் அப்போ வந்து நீங்கள் வந்திருந்தீங்களா அந்த நிகழ்ச்சிக்கு? நானும் வந்திருந்தேன். நான் தான் இவர் படம் திறக்கக்கூடாதுன்னு சொல்லி சத்தம் போட்டது.
1000 பேர் சொல்லுங்க தோழர்னாங்க. நான் சொன்னதுக்கு அவ்வளோ ஆதரவு. அப்புறம் ஐயா தமிழர்கள் தான் தலைமையெல்லாம் நடந்தது இந்த போராட்டம். அப்போ நம்ம இவர் தமிழ் குடிமகன் அவர்கிட்ட தான் பேச்சுவார்த்தை நடத்துறது, தியாகமணி அரசன் இந்த ஆளுகள்லாம் போனாங்க. அப்போ கருணாநிதி கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? இப்போ தான் நான் ஆட்சிக்கு வந்திருக்கேன், எனக்கு தொல்லை கொடுக்குறேன். இவனுங்க வந்து எப்போதுமே மக்கள் பிரச்சனை பேசினா மடைமாற்றுவதில் கருணாநிதிக்கு 80னா ஸ்டாலின் 100%. இவங்க போறவங்களுக்கு அந்த சூடு சொரணை இல்லாதனாலயா அது அப்புறம் இருக்கட்டும், இது முதல்ல பேசியா அப்படி எவனுக்கா அந்த சொரணை இருக்கா? இது முக்கியம் தானே, இது எலெக்ஷன் தான் அது நடக்க போகுது. எவனும் பேச மாட்டான், அவளுக்கு கொத்தடிமைகள். அங்க இருக்கக்கூடிய எல்லாருமே யாருக்காவது முதுகெலும்பு இருக்கா? யாருக்கு இருக்குங்க? இல்ல இந்த முதுகெலும்பு அப்படி இருக்குன்னா இப்ப நீங்க கேக்குறீங்க, ஐயா பே மணியரசன் கேக்குறாரு, சீமான் வந்து மேடை முழுக்க கேட்டுன்னு இருக்கிறாங்க. ஆமா, இதை தாண்டி வேற இல்ல. நீங்க வேற யாரும் இங்க யாரு இருக்கா சொல்லுங்க? வேற தாண்டி தமிழ் தேசிய இல்லன்னு சொல்ல வரீங்களா? தமிழ் தேசிய அமைப்புல ஒரு சில பேர், ஒரு 10-20 பேர் இருக்காங்க, அவ்வளவு. திமுகவிலேயோ மற்ற திமுகவுக்குள்ளார இப்போ தமிழர் நல கூட்டணி, தமிழ் தேசிய கட்டமைப்பு அப்படின்னு உருவாக்கி வச்சிருக்காங்க. நீங்க அதை பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். யாரு திமுகவுக்குள்ள நல்ல செய்தியாச்சு? யாரு சொல்லுங்க தோழர்? இல்ல இப்ப திருமுருகன் உள்ளிட்டவர்கள் அதெல்லாம் வந்து 2வது கூட்டணி. மேலாம் வந்து நமக்கு எதிரானவர்கள். பெரியாரிய உணர்வாளர்கள் இருக்காங்கள, அவர்கள் இவர்களுடைய மோசடிக்காரர்கள். அது திராவிட முன்னேற்ற கழகத்தை விட மோசடிக்காரர்கள். அவர்களெல்லாம் நம்பி பலன் கிடையாது. 2வது இப்போ அவர்களுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல வேண்டியதும் தேவையில்லை. இப்போ ஏன்னா இப்போ அவர் நமக்கு கீழே தான் இருக்காங்க. மாற்று வந்து சீமான் தான் சொல்லிட்டு வரீங்க. அத முதல் கொள்கை மட்டும் ஒரு இறுதியா ஒரு கேள்வி கேட்டு முடிச்சிடறேன். காங்கிரஸ் பாஜகவுக்கு ஏன் வாக்களிக்க கூடாது அப்படின்னு நீங்க சொல்ல வர்றதுக்கு காரணம் வந்து கச்சத்தீவு உரிமை விட்டு கொடுத்ததுன்றதுல உள்பட அப்படின்னு ஒரு பட்டியல் வருது. ஆமா, கச்சத்தீவு இன்னைக்கு நாங்கள் திமுக ஆட்சியினுடைய ஒரு தேர்தல் வரைவு அறிக்கையிலையும் கச்சத்தீவை மீட்போம்னு தான் சொல்லியிருக்கோம். இழந்துட்டோம்னு சொல்கிறோம். நாங்கள் விட்டு கொடுக்கலீங்களே. திராவிட திமுக அதை வாங்குறதுன்னு தானே சொல்லிட்டு இருக்கிறோம். எத்தனை வருஷம் சொல்லிட்டு இருக்கீங்க? ஒரு கோரிக்கைக்கு தீர்வு என்பது காணணுமா இல்லையா? அது ஒரு கால வரையறை இருக்கா இல்லையா? பாஜக கூட கூட்டணி இருந்துச்சு, திமுக காங்கிரஸ் கூட கூட்டணி இருந்துச்சு. சரிங்க, இந்த கூட்டணியில நீங்க கச்சத்தீவை மீட்பதற்கு அல்லது காவிரி நீர் பிரச்சனையில இந்த தீர்ப்பு நடைமுறைக்கு வந்த பிறகு எந்த ஆண்டாவது அந்த தீர்ப்புல சொல்லப்பட்டிருக்க தண்ணி நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கா? சொல்லுங்க பார்ப்போம். இன்ன வரைக்கும் வந்தது? இன்ன வரைக்கும் இல்லைங்க. அப்ப இவர்கள் எல்லாமே தொடை நடிக்கைகள். இவர்கள் பண்ணிருக்க ஊழல் தான் மாற்று வந்து சீமான் அப்படின்னு சொல்ல. நிச்சயமா தமிழ் தேசிய போடணும். நிச்சயமா அதுல எந்த சந்தேகமும் வேண்டாம். தமிழர்களுக்கெல்லாம் நாங்கெல்லாம் காலையெல்லாம் தொட்டு கேட்க மாட்டோம். அப்படிலாம் சுயமரியாதை இழந்து தமிழர்கள் சூடு சுரணை உள்ள ஒவ்வொரு தமிழனும் தமிழச்சியும் 26 ஏப்ரல் 23 கண்ணை மூடிக்கிட்டு விவசாய சின்னத்தில் வாக்களிப்பு தான் சிறந்தது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் தேர்தல் அறிக்கையோ, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தேர்தல் அறிக்கையோ கதாநாயகன் அல்ல, அது வில்லன். உண்மையான கதாநாயகன் விவசாயி தான். நாம் தமிழர் கட்சி தான். ஏற்கலப்பை தான். விவசாயி இல்லைன்னா நீங்க எங்க சோத்துல வச்சுக்கிட்டு தம்பிங்க? பேசிட்டு இருக்கிறாரு. இதுல நீங்க பேசிட்டு இருக்கும்போது முதல்ல வந்துட்டு இந்த திமுக ஸ்டாலின் அவர்கள் சொல்லக்கூடிய தராதரம் பற்றி நீங்க பேசிட்டு இருந்தீங்க. ஆமா, என்ன தராதரம் அவங்களுக்கு இருக்கணும் அப்படின்றத பத்தி அதுல என்ன விமர்சனம் நீங்க வைக்கிறீங்க ஐயா? என்ன விமர்சனம் வைக்கிறேன்னா, தரம் என்பதும் தகுதி என்பதும் அவரவர் பண்பாட்டை பொறுத்து. தராதரம் என்பது எதுக்காக நான் சொல்கிறேன் என்றால், ஒரு மனிதனை எப்படி நடத்துவது, ஒரு மனிதனிடத்தில் எப்படி நடந்து கொள்வது என்பதுதான் பண்பாடு. அதான் பண்பாட்டு மேன்மை. இப்போ கூட்டணி கட்சிகளாக இருக்கிற விடுதலை சிறுத்தைகள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, காங்கிரஸ், இந்த கட்சிகளை திராவிட முன்னேற்ற கழகம் நடத்திய விதம் இருக்குல்ல, அது வந்து ஒரு இழிவான அவமானம். அங்க தெரியுது, அவருடைய தராதரம் தெரியுது. இதை நான் ஏன் அவரை வந்து அதிமுக தராதரத்தை பத்தி பேசுறாரு. அவர் அதிமுக தராதரத்தை பேசுறதுக்கு என்ன யோசிச்சது இருக்கு? நீங்க நாங்க என்னுடைய கூட்டணி கட்சியில் நான் எப்படி நடத்துறேன், நான் எப்படி நடந்துக்கிறேன் பாருங்க அப்படின்னு சொல்லி சொன்னா ரைட். இதற்கு நான் ஒரு வரலாற்று சம்பவங்களை நினைவுபடுத்தி இந்த தராதரம் ஸ்டாலின் இப்படி பேசுனது எவ்வளவு இழிவானது என்பதற்கு ஒரு வரலாற்று உண்மையை சொல்கிறேன். பிரெஞ்சு நாட்டு அதிபர் நெப்போலியனின் ஆங்கிலேயர்கள் தோற்கடித்த பொழுது அவர் சிறை கைதியாக இருக்கிறார்.
ம். இப்போ சிறை கைதியாக இருக்கிற பொழுது அவரிடத்துல நிருபர்கள்லாம் கேட்குறாங்க, ம். நீங்கள் இப்பொழுது கைதியாக இங்கே இருக்கிறீங்க, உங்களுடைய ஆசை என்ன? அவர் மரண சாசனம் எழுதுறாரு, அவங்களுடைய ஆசை என்னன்னு. ம். அவர் அப்போ நெப்போலியன் சொல்லுவார், ம். வரலாறு இப்படி நினைவுபடுத்தும். எப்படி என்றால், ம். நெப்போலியனிடம் தோற்றவர்களை நெப்போலியன் மிக மரியாதையாக நடத்தினான். ம். ஆனால் நெப்போலியனை வென்றவர்கள் அவர்களை அவமரியாதை நடத்தினார்கள் என்று ம். வரலாறு வாசிக்கும் என்று நெப்போலியன் சொன்னார். ம். அதுபோல திராவிட முன்னேற்ற கழகத்தில் குறிப்பாக முட்டாள் ஸ்டாலின் ம். தன்னுடைய கூட்டணி கட்சிகளை ம். எப்படி நடத்தினார், எப்படி நடந்து கொண்டார் என்பது ம். வரலாறு வாசிக்கும். ம். உங்கள் வரலாறு ஒருபோதும் மன்னிக்காது. ம். இறுதியாக என்னன்னா, ம். இப்போ தொடரட்டும் ஸ்டாலின், ம். தமிழ்நாடு வெல்லட்டும் என்று அவங்க பேசுகிறாங்க. ம். நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, தொலையட்டும் ஸ்டாலின், ம். வெல்லட்டும் தமிழர் இன ஓர்மை. ம். தொலையட்டும் ஸ்டாலின், ம். வெல்லட்டும் தமிழர் இன ஓர்மை. ம். தொலையட்டும் ஸ்டாலின், வெல்லட்டும் தமிழர் இன ஓர்மை. இதுதான் நீங்க சொல்ல அவ்வளவுதான். வர தராதரத்தில் இது இணைக்கிறீங்க. ஆமாம். நன்றிங்க தோழர். நன்றி.